Okay, this is Venkat for Venkafin.com. We look at the health insurance, pure term insurance, early retirement plan பண்ணணும்னா என்னோட நம்பர் வெங்கட்ஃபின்.காம்ல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் இந்த ரிட்டைர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி .in போங்க, அதில் இருக்கும். அதாவது ஒரு சில பேர் ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே ஒரு சில பேர் பிளான் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டுடைய எஜுகேஷனுக்காக, இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் எனக்கு சொந்த ஊர் வேறு இடத்துல இருக்குது, நான் பெங்களூர்லையோ சென்னையோ இல்லாட்டி வெளிநாட்டில் என்ஆர்ஐ அவங்க அந்த இடத்துல வீடு வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி ஃபார் தேட் தே வில் ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டைமில் ஐ ஸ்பீக் லிட்டில் பிட் கான்ட்ரடிக்ட்லி ஃப்ரம் அதர் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். நிறைய பேர் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கார்பஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடு வாங்கன்னு சொல்லுவாங்க. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் ஐ அப்ஜெக்ட் தட். ஏன்னா ஒரு சில நேரம் உங்களுக்கு வீடு எப்படி அமையும்னா, உங்களுக்கு கார்பஸே இருக்காது, அந்த டைம் தான் நல்ல வீடு அமையும். பட் இருந்தாலும் அதை வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னு சொல்கிறேன். லாட்ஸ் ஆஃப் இந்த ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன்ஃப்ளூயன்சர் ஹானஸ்ட்லி, அதனால தான் வீடியோ பார்த்து எதுவும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு வாங்காதீங்க, ஜீரோதா ஃபவுண்டர் வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிறாரு, இந்த ஃபவுண்டர் வந்து ரெண்டட் ஹோமில் இருக்காரு. பட் தே ஹேவ் ஆல் த மணி, தே கேன் கோ அண்ட் லிவ் இன் அ லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் ஆர் அ வில்லா ஃபார் தட் மேட்டர். நம்ம லைஃப் வேறு. ஸோ ஓன் ஹோம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் டொமைனில் இருக்கிறதுனாலே ஐ எம் மூவிங் டு அதர் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட நியூஸ் வெப்சைட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஆர்கிடெக்சர். ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு ஆர்கிடெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நியூஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், இதை பற்றி பாருங்கள். செக்யூர் ஹவுசிங் இஸ் சோன் டு இம்ப்ரூவ் ஃபிசிக்கல் அண்ட் சோசியல் வெல்பீயிங். யாருக்கெல்லாம் சொந்த இது வந்துட்டு என்னென்னா, யூஎஸில் வந்துட்டு ஆர்கான் ஒரு ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட்டில் ஒரு கவுண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்ட்ஸ், அப்புறம் அங்கே வந்துட்டு இந்த கேர் ஆர்கான் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இந்த இட்ஸ் ஆக்சுவலி ஸ்மால் ஹோட்டல், இந்த இடத்த வாங்கிட்டு அது ஒரு 50 அஃபோர்டபுள் ஹவுசிங் யூனிட்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து செக்யூர்டு ஹவுசிங் இருக்கோ, சொந்த வீடுனா என்ன, வாடகை வீட்டில் அந்த செக்யூரிட்டி இருக்காது, தட் இஸ் வாட் ஐ மீன். அதனால தான் சொந்த வீடுன்னு நான் சொல்கிறேன். செக்யூர்டு ஹவுசிங் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் எப்படி இருக்குமாமா, அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் யூஸ், அதாவது நான் மயக்கம் போட்டுட்டேன் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது ஒரு 18% கம்மியாக இருக்குது. ஓவரால் மெடிக்கல் ஸ்பெண்டே வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, சொந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு 12% கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். ப்ரைமரி கேர் இன்வால்மெண்ட் அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு, விச் இஸ் லைக் தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். ஹேவிங் செட் தட், இதில் வந்துட்டு research shows that people experiencing houselessness are greater risk of poor health outcomes. யாருக்கெல்லாம் அந்த ஹவுஸ்லெஸ்னஸ், சொந்த வீடு இல்லையோ, அவங்களோட ஹெல்த் வந்துட்டு கொஞ்சம் டிட்டீரியரேட் ஆகுது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தே டை யங்கர்னு கூட சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த கிரைசிஸ் வந்து யூஎஸில் இருக்குது, கனடா, எல்லா நாட்டிலையும் இந்த கிரைசிஸ் இருக்குது. நம்ம நாட்டிலையும் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா, இந்த நிறைய காசு வச்சுருக்கவங்களே வந்துட்டு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, தே வில் பை ஆல் த ஹோம் அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து ரெண்டில் தான் விடவா இருப்பாங்க, சொந்த வீடுங்கிறது அமையாமல் போயிடும். ஸோ உங்கள் பட்ஜெட்டில் எடுக்கணும்னு இருக்காரா, 6 times ஒரு ஆனுவல் இன்கம், 10 times ஒரு ஆனுவல் இன்கம்னு ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களால் அந்த இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பார்த்துக்கோங்க, ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்ல வீடு அமைஞ்சால் வாங்குங்க. ஒரு வேளை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்க, அதுக்காக ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, இப்போ நான் அதை வாங்குவா இல்லை 2 years கழிச்சு வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மை ஆன்சர் வில் ஆல்வேஸ் பி லைக் தட். உங்களுக்கு இஃப் யூ லைக் த லொக்கேஷன், இஃப் யூ ஆர் ஹாப்பி வித் தட், வாங்குன்னு தான் நான் சொல்லுவேன். அட் மேபி ஒரு 1 year வேணால் டிலே பண்ணலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதம் வந்து 3 பேர் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணாங்க. எல்லாருமே இந்த 20s 30s 40s இருக்கவங்க. பட் மோஸ்ட்லி 30s இருக்கவங்க தான் 2 பேர். அதில் ஒருத்தவங்க தான் 40s இருக்கவங்க. அவங்க எல்லாருமே ஒரு நெக்ஸ்ட் 3 to 4 years சென்னையிலையோ பெங்களூரோ வீடு வாங்குற மாதிரி பிளான் இருக்குது எனக்கு. இப்போ நான் இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை ரிவ்யூ பண்ணிக்கிட்டாங்க. ஐ ஃபெல் வெரி ஹாப்பி கைடிங் தம். அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் டொமைனில் விட்டு இந்த ஆர்கிடெக்சருக்கு வெப்சைட் ஆரம்பிக்க, நியூஸ் போர்ட்டல் மாதிரி ஆரம்பிச்சதுக்கு காரணமே என்னென்னா, இது வந்து சேல்ஸ் டிரைவன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, எனக்கு எப்படி சர்வே ஆகுதுன்னு தெரியல, அண்ட் ஐ வாண்ட் டு டைவர்சிஃபை. பட் இது பண்ணும்போது எனக்கு என்னென்னா, மை நாலேஜ் இஸ் கெட்டிங் ப்ராடர். ஸோ இந்த இன்சைட்ஸ்லாம் எனக்கு அதில் தான் கிடைக்குது. ஸோ தட் இஸ் இட். ஈவன் இஃப் யூ ஆர் architect or someone the construction industry, இந்த வீடியோ பார்த்து பேசினா will be very happy. So that is the goal, like எல்லா செக்டாரையும் பார்த்துட்டு எனக்கு நாலேஜ் இருக்கணும், only then I can connect with them. So every industry I will have a website hereafter. So and that is the way I am diversifying to keep myself
இந்த இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் டொமைனில் நிறைய லைபிலிட்டி இருக்குது, அதனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனிவே தட் இஸ் இட். வீடு, சொந்த வீடுங்கிறது உங்களுக்கு ஹெல்த்தை, அதுக்கும் சொந்த வீடுக்கும் ஹெல்த்துக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு நல்லபடியாக நல்ல சொந்த வீடு அமையணும். தட்ஸ் மை ப்ரேயர். அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். செகண்ட் ஹோமுங்கிறது செகண்டரி தான். பட் ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹவ் ஒன் ஹோம், மேபி நீங்கள் ஊரில் ஒரு வீடு வச்சிருக்கலாம், பட் இன்னொரு மெட்ரோ சிட்டியில் இருக்கலாம், அங்கே வீடு வாங்கணும்னு வச்சிங்கன்னா அதை டார்கெட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நிறையாவும் வீடு பாருங்க. எகெயின் தட் இஸ் ஆல்சோ ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 4-5 லேண்டெல்லாம் பீசஸ் ஆஃப் லேண்ட் வச்சிருக்காங்க. இப்போ சிங்கப்பூர்லையோ மிடில் ஈஸ்ட்லையோ எங்கே செட்டில் ஆயிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது பத்திரமா இருக்குமான்னு தெரியலங்கிறாங்க. இந்த ஹவுஸ் லேண்டு ப்ராப்பர்ட்டிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும், பட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அதை பாதுகாக்கிறது கஷ்டம். அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4 பேர் பண்ணுறாங்க எனக்கு. தட் இஸ் மை ரேஞ்ச்.